வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று உரையில் 6ஆம் நாள் போரை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த உரையை முடிக்கும்போது முருகப்பெருமான் நேரடியாக சிங்கமுகனை தாக்கினார். அவரால் தாக்கப்பட்ட சிங்கமுகன் கைகால்களை இழந்தான். அதன் பின் முருகப்பெருமான் சிங்கமுகனின் தலையை வெட்டினார். ஆனால் அப்பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது என்று நேற்று உரை நாம் முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அவர் சிங்கமுகனின் தலையை வெட்ட வெட்ட அவை முளைத்து கொண்டே இருந்தது. சிங்கமுகன் முன்பு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து சிவபெருமான் குறித்து மிகப்பெரிய யாகம் செய்தான். அவன் செய்த யாகத்திற்கான பலன் உடனடியாக கிடைக்கவில்லை. அதனால் அவன் தன்னை வற்புறுத்தி தன் உயிரை இழந்தாவது வரம் பெற்றே ஆக வேண்டும் என்று தீர்மானத்துடன் யாகத்தை செய்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அந்த யாகம் உச்சக்கட்டத்தை எட்டியது. இதற்கு மேலும் அவன் முன்பு தோன்றி அவனுக்கு வரம் அளிக்காவிட்டால் யாகங்களுக்கான மதிப்பு குறைந்துவிடுமோ என்ற ஐயம் உண்டாகும் நிலை. அதன் காரணமாக சிவபெருமான் அவன் முன்பு தோன்றி அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான். அப்போது அவன் சிவபெருமானிடம் கேட்டுப்பட்ட வரத்தின் பயன் இப்போது யுத்தகலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகவே சிங்கமுகனின் தலை வெட்ட வெட்ட மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. அதனை முருகப்பெருமான் உணர்ந்து கொண்டார். எனவே உடனடியாக இவனுக்கு முடிவுரை எழுதிவிட வேண்டும் என்று முருகப்பெருமான் முடிவு செய்தார். அதனால் அவர் வஜ்ராயுதத்தை கையில் எடுத்தார். தன் கையில் எடுத்த வஜ்ராயுதத்தை சிங்கமுகன் மீது பிரயோகித்தார். வலிமை மிகுந்த வஜ்ராயுதம் சிங்கமுகனின் மார்பை குறிவைத்து பாய்ந்தது. அந்த வஜ்ராயுதம் சிங்கமுகன் உயிரையும் குடித்து அவனை உயிரற்ற பிணமாக மண்ணிலே விழ வைத்தது. மாபெரும் வீரனும் யாராலும் வெல்ல முடியாதவனும் எத்தனை முறை வெட்டினாலும் தலை மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய ஆற்றல் பெற்றவனுமான சிங்கமுகன் உயிரை இழந்து மண்ணில் விழுந்தான். முருகப்பெருமான் முகனை வதம் புரிந்ததைக் கண்டு தேவர்களும் மூவர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இனி அசுரர்கள் ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன் பிறகு முருகப்பெருமான் சிங்கமுகனால் உதயகிரிக்கு தள்ளப்பட்டவர்களையும் மூர்ச்சை அடைந்தவர்களையும் மீண்டும் அழைத்து வர முடிவு செய்தார். எனவே தன்னுடைய வேலாயுதத்தை உதயகிரிக்கு அனுப்பினார். வேலாயுதம் உதயகிரிக்கு சென்று அங்கு தள்ளப்பட்ட வீரபாகு போன்ற பூதப்படை வீரர்களை மயக்கம் நீக்கி திரும்பவும் அழைத்து வந்தது. அதன் பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய பரிவார வீரர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு ஏமகூடம் வந்து சேர்ந்தார். இதோடு 6வது நாள் யுத்தம் முடிந்தது. இப்பொழுது 7வது நாள் யுத்தத்துக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். முருகனுக்கும் சிங்கமுகனுக்கும் நடந்த யுத்தத்தை ரசிப்பதற்காக கோபுரத்தின் உச்சியில் என்று பார்த்து கொண்டிருந்தான் சூரபத்மன் என்று முதலிலே சொல்லியிருந்தோம் அல்லவா? அவன் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் தம்பி சிங்கமுகன் முருகப்பெருமானால் கொல்லப்பட்டான். அதை கண்டதும் சூரபத்மன் அதிர்ந்து போனான். சிங்கமுகனையும் ஒருவனால் கொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சிங்கமுகன் கொல்லப்பட்டு விட்டானே, அவனுக்கு பிறகு நம்மை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கின்றார்கள்? மிகப்பெரிய அரக்கர்கள் சாம்ராஜ்யத்தில் அனைத்து பாகங்களும் உதிர்ந்து போனதே. சிங்கமுகன் மரணத்தால் அஸ்திவாரமே அழிந்து விட்டதே. இருந்தாலும் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று சூரபத்மன் நினைத்தான். மீண்டும் கடுமையான யுத்தம் செய்து வெற்றி பெறுவதன் மூலமாகவே இறந்து போனவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய முடியும். எனவே மீண்டும் வலிமை பெற்று அசுரர்கள் தாங்கள் இழந்த கௌரவத்தை மீட்டே ஆக வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. உடனே சூரபத்மன் தன்னுடைய தூதர்கள் அனைவரையும் வரவழைத்தான். அவர்களிடம் சிங்கமுகன் கொல்லப்பட்ட தகவலை எடுத்துச் சொன்னான். ஒரு சிறுவனால் நம் படை சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அசுரர்கள் தங்கள் வீரத்தை, தங்கள் கௌரவத்தை, தங்கள் அரசாட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தூதர்களாகிய நீங்கள் அண்டங்கள் முழுவதும் செல்லுங்கள். நம்முடைய அரச சாம்ராஜ்யத்தில் பிரகிருதிகள் எல்லா அண்டங்களிலும் இருக்கின்றார்கள்.
அங்குள்ள படைகளை எல்லாம் இங்கு அழைத்து வாருங்கள். இதுவரை பாகமாக மோதிய அசுரப் படைகளை முருகன் அழித்து வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றான். எனவே ஒட்டுமொத்த அசுரப்படியும் இங்கு வந்து சேரட்டும். எல்லா படை வீரர்களும் மொத்தமாக சேர்ந்து முருகனை எதிர்த்து போர் புரியட்டும், அவனை தாக்கி கொள்ளட்டும் என்று சூரபத்மன் ஆணையிட்டான். உடனே அசுர தூதர்கள் அண்டங்கள் முழுவதும் சென்றார்கள். எங்கும் உள்ள அசுர படையினரை யுத்தம் நடக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். மிக பிரம்மாண்டமான வானம் பூமி ஆகிய அனைத்தும் அதிரும்படியாக அரக்கர் படைகள் முழுவதும் அங்கு வந்து குவிந்தது. எல்லா படை வீரர்களையும் கண்டு சூரபத்மன் மகிழ்ச்சி அடைந்தான். நம்முடைய அசுர குலத்திற்கு இதுவரை எப்போதும் ஏற்படாத ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. பூதப்படைகளும் அதை தலைமை தாங்கும் முருகனும் நம்முடைய அசுரகுலத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரங்களாலும் யாகங்களாலும் சிறந்த அரக்கர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் என் மகன்களையும் என் உடன் பிறந்த சகோதரர்களையும் மொத்தமாக எழுந்து நிற்கின்றேன். நீண்ட காலமாக எதிரிகளோ படையெடுப்போ இல்லாமல் இருந்ததால் அரக்கர்கள் அனைவரும் தங்கள் வலிமையை மறந்துவிட்டார்கள். அண்டங்கள் முழுவதும் அரசாட்சி புரிந்தவர்கள் அரக்கர்கள். அவர்கள் ஆனந்தமும் இன்பமும் நீண்ட காலமாக அனுபவித்தவர்கள். அந்த இன்ப வாழ்வில் தங்கள் வீரத்தை மறந்துவிட்டார்கள். எனவே மும்மூர்த்திகளும் அஞ்சும் அளவுக்கும் தேவர்கள் அனைவரும் கெஞ்சும் அளவுக்கும் இருந்த நம்முடைய அரக்கர்களும் அழிக்கப்பட்டு வருகின்றது. ஒரு காலத்தில் அரக்கர் பேரை கேட்டாலே நெடுங்குவார்கள். இன்று நம்மிடத்துக்கே வந்து நம்மை எதிர்க்கின்றார்கள். அந்த எதிர்ப்புகளுடன் யாராலும் வெல்ல முடியாத அந்த எதிர்ப்புகளால் எல்லோரையும் கொன்றே விட்டார்கள். அரக்கர்கள் குலம் இழந்துவிட்ட வீரம், மானம், அண்டங்களின் ஆட்சி ஆகிய அனைத்தையும் நீங்கள் மீட்க வேண்டும். உங்களை எதிர்த்து நிற்கும் பூதப்பட வீரர்கள் தோற்க வேண்டும் என்று சூரபத்மன் சூளுரை உரைத்தார். எல்லா அரக்கர்களையும் உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து என்ன நடக்குது நாளை உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.